வணக்கம், வெல்கம் டு ஜென்வன் ஹோலிஸ்டிக் ஹீலிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிசிஓடி. ஸோ நிறைய பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதை பற்றிலாம் நம்ம எப்படி நம்ம செல்ஃப் ஹீல் பண்ணுறது. ஓகே, ஸோ வித்தவுட் இன்ஜெக்ஷன்ஸ், வித்தவுட் இன்டேக் ஆஃப் மெடிசன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம செல்ஃப் ஹீலிங் நம்ம பாடியிலே இருக்கிற பாயிண்ட்ஸில் எப்படி நம்ம செல்ஃப் ஹீல் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்குன்னு சம் பீரியோடிக்கல் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலரான பீரியட்ஸ் இருக்கிறவங்க, ஓவர் ப்ளீடிங் இருக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஹோல் பாடி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட மூச்சை கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ப்ரெஷர்ஸ் கவனிக்க. ஸோ லொக்கேஷன் ஆங்கிள் போனில் இருக்கிறது. ஸோ அதோட லொக்கேஷன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அதில் இருந்து அந்த ஆங்கிள் போனில் இருந்து, ஓகேவா, ஆங்கிள் போனில் இருந்து எப்படி நீங்கள் அளக்கணும்னு சொல்கிறேன். அந்த ஆங்கிள் போனில் உங்களோட 4 விரல் இருக்கு இல்லையா, 4 விரலை அதை பிளேஸ் பண்ணிவிட்டு, அந்த போனில் பிளேஸ் பண்ணிட்டு, அந்த அப்பர் ஏரியாவில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான். ஓகே, இந்த மாதிரி இந்த 4th ஃபிங்கர் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் உங்களோட ஸ்ப்ளீன் 6ன்னு சொல்லுவாங்க. ஓகே, SP6. ஸோ இது கம்பல்சரி எல்லா லேடிஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏஜ் அட்டன் ஆன பிள்ளைங்களுக்குமே இது கொடுங்க. ரொம்ப கிராம்ஸ், ஸ்டமக் கிராம்ஸ் இருக்கிறவங்க, ஃபேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாக வர்றது, அவங்க எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீரியட்ஸ்க்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு லைட்டாக ரொம்பவே பீரியட்ஸ் வர மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். ஆனால் எந்த ஒரு ஸ்பாட்ஸுமே இருக்காது. அவங்களுக்கும் கொடுக்கலாம். இல்லை யங் பிள்ளைங்களுக்கு, இப்போ ஒரு 15 to 20 இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பீரியட்ஸ் 15 days பிஃபோரே ஏர்லியாகவே வரும். அதுக்கப்புறமா 15 daysக்கு அப்புறமும் திரும்பவும் ஸ்பாட்ஸ் படுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ரெகுலராக நீங்கள் மார்னிங் ஒரு கிளாக் வைஸ் 10 times கொடுங்க. ஈவினிங் ஒரு கிளாக் வைஸ் 10 times கொடுத்தீங்கன்னா ரெகுலரைஸ் ஆகிடும். ஸோ பிஃபோர் பீரியட்ஸில் இருந்து. ஸோ இப்போ உங்களுக்கு 3rd day கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து நமக்கு ஒரு 10 days கழிச்ச பிறகு திரும்பவும் நம்ம பாடியில் ஒரு மாதிரி ஒரு பெயின் ஃபீல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக இந்த பாயிண்ட்ஸ் அப்போதுலேருந்தே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துரும். ஸோ என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, 14th டேலேருந்து நீங்கள் தாராளமாக ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம். ஸோ 14th டேலேருந்து ப்ரெஷர்ஸ் மைல்டாக கொடுங்க. அதுக்கப்புறமா நியரிங் உங்களோட 21, 24லேருந்து உங்களோட ப்ரெஷர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறத்துலேருந்து 28லேருந்து ஃப்ரீ பண்ணிவிடுங்க. ஓகேவா? 28, 27, 28 சைக்கிள் டைமில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும். அகெயின் நீங்கள் 1 and 2, 3 இந்த 3 டேஸுமே நீங்கள் ப்ரெஷர்ஸ் மைல்டாக கொடுத்துக்கலாம். கிராம்ஸ் அதிகமாக இருக்கிற டைமில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் உங்களோட ஹெல்ப்ஃபுல்லான மேட்டர்ஸ் என்னென்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இது 3 points சங்கமிக்கிற இடம். ஓகேவா? ஸோ கிட்னி, லிவர் அண்ட் ஸ்ப்ளீன். ஸோ இவங்க 3 பேருமே சான் இன் ஜியோன்னு சொல்லுவாங்க. இது ஸோ இது 3 இடமே ஜாயின் ஆகிற பாயிண்ட்னு சொல்கிறதுனால, இது சங்கமிக்கிற பாயிண்ட்ஸ்ன்றதுனால ஸோ உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ண உங்ககிட்ட இருக்கிற அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், அந்த கிராம்ஸ், ஓவர் பீரியட்ஸு, அந்த எல்லாமே ஓவர்ஃப்ளோ இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் ஃபாஸ்டராக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்க்கணுன்னா, இது கூட நம்மளோட ஜென்வன் பிசிஓடி ஆயில் நீங்கள் வாங்கிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நைட் நீங்கள் ரெகுலராக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெகுலரைஸ் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகிறத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ஆயில்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குன்றது ஒரு 2 cycles, அதாவது 1 cycle கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஸோ தட் யூ கேன் see lot of results with this. Okay, thank you, have a good day.